எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜாவாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத எழுதிடுறேன். ஜாவா. இந்த ஜாவாவை என்னென்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்துருக்கோம். அதனால் இதில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷனாக இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஜாவாங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னது? அதாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மூலமாக நம்ம சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ண உபயோகப்படுத்தப்படுறத என்ன சொல்கிறோம்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் சிஸ்டம்னா, இந்த சிஸ்டம் கூட நம்ம யூசர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய விதமாக கம்யூனிகேட் பண்ணலாம். சி, பைத்தான், ஜாவா, ஆர் ப்ரோக்ராமிங், இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இதில் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள் தான் ஜாவா. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம சொல்கிறோம். இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சிம்பிள் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை ஹை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வேறு எப்படி சொல்லலாம் ஜாவாவை அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படியும் சொல்லலாம். இதில் வேறு என்னென்ன நம்ம இதில் க்ராஸ் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னா, கம்பைலரை இன்னொரு விதமும் இருக்குது, அது இன்டர்ப்ரெட்டர். ஜாவாவை ஏன் நம்ம கம்பைலர் அப்படின்னு சொல்கிறோன்னா, கம்பைலர் அல்லது இன்டர்ப்ரெட்டர் அப்படிங்கிறது எரர்ஸ் செக் பண்ணுறது. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் ஜாவாவில் அப்படின்னா, இப்போ ஜாவாவில் ஒரு கோடிங் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடிங் எழுதியிருக்கேன்னா இதில் ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணும். அப்படி எரர் இருந்தது அப்படின்னா அது யூசர்கிட்ட எரரை சொல்லிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நோ எரராக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங்க ஜாவா. இது எப்படி கண்டுபிடிக்குது? எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்குது? இதுக்கு உள்ளே ஏற்கனவே நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் வச்சுருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டுன்னு வச்சுப்போம். இதை உள்ளே நம்ம ஏற்கனவே ஜாவாவில் சொல்லியிருப்போம். இப்போ இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா பிரிண்ட்னு எழுதுகிறேன். அப்போ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஆக்சுவலாக பிரிண்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்ட்னால் என்ன அர்த்தம்? இப்படி தான் இருக்கணும், இதுதான் இதோட ஸ்பெல்லிங்னு அர்த்தம். அதை நான் மிஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதுறேன்னா அப்போ இது என்னது? எரர். அப்போ அதை மேட்ச் பண்ணி பார்க்கும். அதோட என்னன்னு சொல்லலாம்? கிராமர்னு சொல்லலாம், இல்லை சின்டாக்ஸ்னு சொல்லலாம். இதை மேட்ச் பண்ணி பார்க்குது. மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இப்படி இல்லை அப்படின்னா அது எரர்னு சொல்லும். அதை கண்டுபிடிக்கும். அதுதான் எரர் செக்கிங், டீபக்கிங்னு சொல்லுவோம். அந்த பகுதியான ஒரு வேலையை தான் இந்த கம்பைலர் பண்ணுது. இன்டர்ப்ரெட்டரும் அதே தான் பண்ணும். ஆனால் நான் ஜாவா இன்டர்ப்ரெட்டர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே வேலை ஒன்று தான் செய்வாங்க, விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் கோடிங்கை ஃபுல்லாக எழுதிட்டு ஓகே எழுதி அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரர் செக் பண்ணனா அது கம்பைலர். இன்டர்ப்ரெட்டர்னால் ஒரு லைனை எழுதிட்டு எரர் செக் பண்ணுறேன், அதில் எரர் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நோ எரர்னால் மட்டும் அடுத்த லைன் போவேன். அது இன்டர்ப்ரெட்டர், லைன் பை லைன். ஸோ அது இன்டர்ப்ரெட்டர் லைன் பை லைன். இது கம்பைலருங்கிறது ஃபுல்லாக கோடிங்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா செக் பண்ணுவோம், எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே அது எப்படி ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு ஃபைலாக தான் ஸ்டோர் பண்ணும். ஆப்ஜெக்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணும். அதுக்கு என்னென்ன மொழியில் புரியுமோ அதை ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு, ஆப்ஜெக்ட் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு அதை எரர் செக்கிங்க்கு யூஸ் பண்ணும். அதுதான் கம்பைலர். ஓகே, ஃபுல்லி இட் வில் அலோவ் யூ டு ரைட் த கோடிங் ஃபுல்லி அண்ட் தென் செக் ஃபார் தி எரர். அதான் கம்பைலர். சரி, அது ஓகே. எனக்கு ப்ரோக்ராமிங்னா லாங்குவேஜ்னால் என்னன்னு எனக்கு தெரியும். சி++ படிச்சிருந்தா எனக்கு தெரியும். பைத்தான் படிச்சிருப்பேன், அதுலேயும் எனக்கு தெரியும்.
அதில் ஒரு பேசிக் தான், ஏற்கனவே நிறைய வீடியோஸோட பேசிக்லேயே நான் சொல்லியிருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுலேயே ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, லோ லெவல் இருக்கா, மிட் லெவல் இருக்கா, அதெல்லாம் பற்றி நிறைய டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். கம்பைலர்னால் இப்போ நமக்கு புரியும், டீபக்கிங். இது என்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்னது? இங்கே ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், ஓகே, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் பிஹேவியரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்டன்ஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து கிளாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். என்னென்னா கிளாஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இது கீவேர்ட், இது வந்து கிளாஸோட நேம்னு எழுதுகிறேன். இப்போ இந்த கிளாஸோட நேம் எழுதுகிறேன்னா இதை வந்து ஒரு பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ இது என்னது கிளாஸ் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சினாரியோ, இப்போ நான் பாடம் நடத்திட்டுருக்கேன், ஓகே, அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு கிளாஸ் ரூம் தேவை. இப்போ இந்த கிளாஸ் ரூமை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே என்னென்ன இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பைக்கு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பைக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பைக்கில் வந்து என்னென்ன இருக்கும், ஆக்சிலரேட்டர் இருக்கும், அண்ட் தென் இந்த பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணுறது இருக்கும், கீ போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் திங்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா ஒரு வெஹிக்கிளில். ஓகே, இந்த வெஹிக்கிளில் வந்து நிறைய இருக்கும். நான் இந்த வெஹிக்கிளவே வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஆப்ஜெக்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது ஆப்ஜெக்ட்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், என்னென்ன பண்ணலாம், இந்த வித மூவ் பண்ணலாம். யூ கேன் மூவ் திஸ், ரைட் பண்ணலாம், ரைடிங், மூவிங், இதை பண்ணலாம். இதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன், பிஹேவியர்னு சொல்கிறேன் நான். இது எல்லாம் இது ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கும். என்ன ஸ்டேட்டு, ஆக்சிலரேட்டர் ஒரு ஸ்டேட்டு, ஸ்பீட் பிரேக் ஒரு ஸ்டேட்டு. அந்த பிரேக்கோட பிஹேவியர் என்ன, இட் வில் நாட் அலோ டு மூவ் த வெஹிக்கிள், அதுதான் அதோட பிஹேவியர். இது மாதிரி வேறு என்ன இருக்குது, பெட்ரோல் டேர்னிங் ஆன் த கீ, இது மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. அப்போ நான் ஆப்ஜெக்டை வந்து என்னன்னு சொல்கிறேன், ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை, இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் க்ரியேட் பண்ணி நான் அங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது எங்கே இருக்கும், இப்போது இந்த வண்டி எங்கே நிற்கும், வீடுன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீடு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வெஹிக்கிளுங்கிறத வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்துவோம், இப்போ இந்த வீட்டில் நிறுத்துகிறோம். ஓகே, ஸோ இந்த வீட்டில் நிறுத்துகிறோம். அப்போ இதுக்கு நிறுத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவை. அதை எங்கே வேணால் இருக்கலாம், கேரேஜு, அண்ட் தென் ஏதாவது கிரவுண்டு, ஏதோ ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஹவுஸுன்னு எடுத்துக்கிட்டேன். ஹவுஸுங்கிறது என்னது, ஒரு கிளாஸ்ன்னு நான் அதை சொல்கிறேன். இந்த கிளாஸில் புதுசாக இந்த வண்டிக்காக ஒரு இடம் க்ரியேட் பண்ணி அந்த வண்டியை கொண்டு வந்து நான் இங்கே நிறுத்துகிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸில், வீடுங்கிற கிளாஸில் புதுசாக ஒரு இடம், ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்பேஸில் கொண்டு வந்து நான் இந்த இடத்த நிறுத்துகிறேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து கிளாஸுக்குள்ளே கொண்டு வர்றீங்கன்னா புதுசாக வந்து ஒரு இடம் க்ரியேட் பண்ணணும். ஓகே, புதுசாக ஒரு இடத்த வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும், அந்த வண்டியை கொண்டு வந்து நம்ம இங்கே நிறுத்த முடியும். இப்போ இந்த இதை எப்படி நான் வந்து கிளாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அல்லது அதுக்குள்ளே இருக்கிற மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, புதுசாங்கிறதுக்கு என்னது, நியூ. ஸோ நியூவாக இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு
என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டிரைவர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எதுக்கு, இந்த கிளாஸுக்கு, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு ஒரு புதுசாக ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இது மூலமாக. இப்போ நான் இதை கொடுக்கறது மூலமாக தான் எனக்கு என்ன க்ரியேட் ஆகும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் ஆகும். இது மூலமாக நான் என்ன பண்ணிக்கலான்னா, எந்த மெத்தடை வேணாலும் நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பைக்கை க்ரியேட் பண்ணுறோம், பஸ்ஸை க்ரியேட் பண்ணுறோன்னா, அதை வந்து என்ன பண்ணணும், புதுசாக ஒரு இடம் க்ரியேட் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்குள்ளார வந்து நம்ம நிறைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலான்னா மெத்தடு மூலம் நிறைய மெத்தடை வந்து அக்சஸ் பண்ண வைக்கலாம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த இதை க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா புதுசாக, இந்த க்ரியேட் பண்ணுறதை நம்ம எங்கே தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, மெயினாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் க்ரியேட் பண்ணணும். இப்போது லேப்டாப் இருக்குது நம்மளோட லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னது, இந்த லேப்டாப் எடுத்து வச்சு நான் எப்படி அக்சஸ் பண்ணணும், நிறைய சி ப்ரோக்ராம் எல்லாமே அக்சஸ் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்படி அக்சஸ் பண்ணுவேன், இப்படி கார்னரில் ஒரு இடத்துல வந்து பவர் பட்டன் இருக்கும். ஓகேவா, பவர் பட்டன் இருக்கும். இதுதான் வந்து மெயின். இதை நீங்கள் ஆன் பண்ணால் தான் இந்த லேப்டாப்பையே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ உங்களோட வண்டியே இருக்குது அப்படின்னா, இந்த வண்டியில் ஒரு பார்ட்டு தான் இந்த ஆப்ஜெக்ட், இந்த கீ போடுற இடம். ஸோ இந்த கீயை வந்து நான் ஆன் பண்ணால் தான் எனக்கு என்ன செய்ய முடியும், இந்த வண்டியை மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த கீ போடுற இடம் வந்து மெயின். எனக்கு ஒரு லேப்டாப்பாக இருந்தால் இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணணும், அது எனக்கு மெயின். ஸோ மெயின்னு எனக்கு வந்து ஒரு மெத்தடு இருந்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும், புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து மெயின். ஸோ இந்த மெயினுக்குள்ளே புதுசாக நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன வந்து ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணாலும் அந்த மெத்தடை வந்து எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ என்னது, இந்த பஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் இந்த டிரைவர் இருக்கார். ஓகேவா, இதுக்குள்ளே தான் இருக்கார். இதுக்கு தான் நான் புதுசாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் இந்த டிரைவர் இருக்கார். இப்போ இந்த டிரைவர் என்ன செய்வார், டிரைவ் பண்ணுவார். அது வந்து ஒரு மெத்தடு. ஓகேவா, ஸோ அந்த இந்த மெத்தடை நான் அக்சஸ் பண்ணணுன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்னா இந்த மெத்தடை அக்சஸ் பண்ண முடியும். ரெண்டுக்கும் இடையில எனக்கு என்ன தேவைன்னா ஒரு டாட் ஆப்ரேட்டர் தேவை. ஸோ இந்த டாட் ஆப்ரேட்டர் மூலமாக என்னால் என்ன செய்ய முடியும்னா இந்த மெத்தடை, இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு நான் அக்சஸ் பண்ணுறேன். இதுவும் எதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, இப்போது கிளாஸுங்கிறது என்னது, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது. ஓகே, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது தான். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னது, ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். அப்போ நான் தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், A = B, B = Cனா என்ன சொல்லலாம், A = C. அதாவது ஒரு கிளாஸுக்குள்ள நிறைய ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, இப்போ நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இன்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் அன் ப்ளூ பிரிண்ட் அல்லது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். கலெக்ஷன்ஸ்னு சொல்லாதீங்க, இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, இது வந்து நாட் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து இட்ஸ் நாட் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். கிளாஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். சப்போஸ் நீங்கள் வந்து கிளாஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விச் இஸ் totally wrong. Why? Because it is an
இட் கேன் பி an instantiated through the class. ஸோ இது வந்து instantiated through the class. It can be, object can be instantiated through the class. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, collection of, it's not a collection of object. ஓகே, புரியுதா? இப்போது இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமன் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன்னா என்னது? இப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்னது, நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாவும் மெத்தடும் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னதுன்னா, ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் ஆகிருக்கிறது தான் வந்து என்னது, கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது அதில் தான் என்ன ஆகும், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, அந்த கிளாஸை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னா, அந்த ஹியூமன்கிற கிளாஸுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸ்பீக், ப்ரீத், ஹார்ட், இது எல்லாம் வந்து மெத்தட்ஸ். டேட்டா மெம்பர்ஸ்னு எதை சொல்லலாம், ஏஜ், கலர், இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா டேட்டா அட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா, டேட்டா மெம்பர் அண்டு மெத்தட் கம்பைன் டுகெதர் தே ஃபார்ம் அ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, அதை வந்து இந்த ஒவ்வொன்றா பண்ணும். இந்த ஸ்பீக் அப்படிங்கிறது வந்து என்னது, அது ஒரு மெத்தட், அது ஒரு இதை பண்ணும், பர்டிகுலர் ஒர்க்கை பண்ணும். அதுக்குள்ளே நம்ம என்ன தேவையோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பிஹேவியர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸுக்குள்ளே சில செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு கொடுத்துருக்கிறது தான் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா டேட்டா மெம்பர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸாக கொடுத்துருக்குற நேமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அதை ஆப்ஜெக்டாக கொண்டு வரோம். இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இதை ஆப்ஜெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் புதுசாக ஒரு ஸ்பேஸில். அதில் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக என்னெல்லாம், இது கண்டிப்பாக வந்து நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். எதை, இந்த பர்டிகுலர் ஓகே, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இது இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து எங்கே தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, மெயினுக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, மெயினில் பண்ண முடியும். நான் தான் சொன்னேன் இல்லையா, மெயின்னா என்னது, கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு மெயின் இருக்கும். அந்த மெயினுக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவரை ஆன் பண்ணால் தான் நம்ம எந்த விஷயமுமே செய்ய முடியும். ட்ரைவ் பண்ண முடியும், அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், மேனுப்புலேட் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியும். ஒரு கால்குலேட்டர் இருக்குன்னா அந்த கால்குலேட்டரை நம்ம வந்து ஆன் பண்ணால் தான் வந்து என்ன செய்ய முடியும், 2+3 அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும், ஸோ ட்ரைவ் பண்ண முடியும். இந்த இதுக்கு டிரைவர் அப்படிங்கிற ஒன்றை வச்சு, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ட்ரைவ் அப்படின்னு நான் அக்சஸ் பண்ணுறேன். ஆட் அப்படின்னு நான் பண்ணணும்னா என்ன செய்யணும், ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு 2 நம்பரை, அந்த நம்பர் மூலமாக நான் என்ன பண்ணுறேன், அக்சஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ என்ன வரையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அல்லது ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த கிளாஸ். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஈஸியாக புரிகிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுள் க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. கூகுள் க்ரோமை வந்து ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபேஸ்புக்கு என்ன ஆகும், மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ இதுலேயே நான் என்ன ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், லிங்க்டின் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகும், ஒன்று பக்கத்துலேயே ஒரு டேபு வந்து லிங்க்டின் க்ரியேட் ஆகும். தனியாக வந்து திரும்ப வந்து லிங்க்டின், கூகுள் க்ரோம் அப்படின்னு க்ரியேட் ஆகுமா? அப்படி பண்ணணும்னு தேவை கிடையாது. அப்படியும் பண்ணலாம், பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் நமக்கு என்னென்ன தேவையானதோ அது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டே போகிறோம். லிங்க்டின், ட்விட்டர், இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு தனியாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும்.
இப்போ இது 1 2 இது மாதிரி நான் வந்து 3 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எத்தனை வேணால் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நான் இது என்ன சொல்லலாம், இந்த ஃபஸ்ட்டு இதை இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கூகுள் க்ரோம்னு நான் சொல்லலாமா, கூகுள் க்ரோம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஒன்னையும் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் கூகுள் க்ரோம் சொல்லலாமா, இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் கூகுள் க்ரோம் சொல்லலாமா. இந்த மாதிரி சொல்கிற இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். இப்போ நான் கூகுள் க்ரோமை வந்து கிளாஸ்ன்னு சொன்னேன்னா இது எல்லாமே அந்த கூகுள் க்ரோமுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். இட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கூகுள் க்ரோம். திஸ் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கூகுள் க்ரோம் அப்படின்னு நான் சொல்லலாம். அதனால் ஒரு கிளாஸை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆர் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸுங்கிறதுக்கான டெஃபனிஷனை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.